வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் கட்சியில் நாங்கள் இணைவதா? இப்பொழுது கட்சி ஆரம்பித்தது அவர்தான். கூட்டணி குறித்து அவரிடம் கேளுங்கள். விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் கோபித்து கொண்டாரா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக 1980 90களில் வலம் வந்தவர் நடிகர் விஜயகாந்த். பல வெற்றி படங்களை தந்தவர். குறிப்பாக அவர் நடிப்பில் வெளிவந்த அம்மன் கோவில், கீழ்காலே, உழவன் மகன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், சின்ன கவுண்டர், ஊமை விழிகள், ரமணா போன்ற பல படங்கள் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களாக இருந்தன. நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் அடுத்து 3வது இடத்தில் இருந்தவர் நடிகர் விஜயகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. துவக்கத்தில் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த் பிறகு கேப்டன் என அழைக்கப்பட்டார். கடந்த 2005 ஆண்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சி அரசியல் இயக்கத்தை துவங்கிய அவர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியவர். அவரது கட்சி சந்தித்த முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கையை பெற்றவர். தொடர்ந்து 2வது சட்டசபை தேர்தலில் திமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுக எதிர்க்கட்சியாக சட்டசபையில் விஜயகாந்த் அமர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியலிலும் சினிமாவிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற விஜயகாந்த் கடந்த ஆண்டில் டிசம்பர் மாதம் இறுதியில் உடல்நல குறைவால் காலமானார். விஜயகாந்த் ஆரம்பத்தில் நடிகர் விஜய் அப்பா இயக்குனர் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் பல படங்களில் நடித்தவர். நடிகர் விஜய் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் அவருக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்தியவர். பிரபலத்துடன் நோக்கத்துடன் பெரும் செந்தூரபாண்டி என்ற படத்தில் விஜய்க்கு அண்ணனாக கேப்டன் நடித்திருந்தார். நடிகர் விஜயகாந்த் மறைந்த பிறகு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விஜய் நடித்த தி கோட் படத்தில் AI தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் வரும் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து இன்று கோவையில் விஜயகாந்த் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் கூறுகையில், தி கோட் படம் நன்றாக இருந்தது. அப்பா நடித்த காட்சிகளை பார்த்த பொழுது மிகவும் உணர்வு பூர்வமாக எனக்கு இருந்தது. விஜய் அண்ணா முதலில் அவர்களது கட்சி மாநாட்டை நடத்தி முடிக்கட்டும். அவர்களுடைய சேவைகள் கொள்கைகள் குறித்து பேசி மக்கள் மத்தியில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று முதலில் பார்க்க வேண்டும். அதன் பிறகு தான் அவரது கட்சியுடன் கூட்டணி சேர்வதா என்று அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்ல முடியும். அவருடைய கொள்கைகள், அவருடைய தனித்துவம் என்ன என்பதனை முதலில் அவர் நிரூபிக்கட்டும். அதன் பிறகுதான் கூட்டணி சேருவதா குறித்து பேச முடியும். சமீபத்தில் கட்சியை ஆரம்பித்தது அவர்தான். தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து விஜயிடம் தான் கேள்வி கேட்க வேண்டும் என்று விஜய பிரபாகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் இந்த தகவல் என்பது தற்பொழுது ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.